ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய சாரீ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நல்லா இருக்குங்களா? நான் வந்து உடம்பு குறைஞ்சிருக்குன்னா குறையிலையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மாமா வந்து சப்பாத்தி கிரேவி பண்ணியிருக்காரு. அதை தான் பார்க்க போகிறோம். அங்கேருந்து ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து அமைச்சிருக்காங்க. பாருங்கள், தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ நான் மார்க்கெட்டுக்கு போக போகிறேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்னென்னலாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பேச்சுலர் சாப்பாடு செய்தவன் சப்பாத்தி, அப்புறம் முருங்காய் குழம்பு. அவ்வளோ இது ரெண்டு மட்டும் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துட்டு. இதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து ஊருக்கு போகிறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம், ஊரில் போய் வீடியோஸ் என்னதுன்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு வந்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சாச்சு. இதை திரட்டும் போதே பார்க்கலாம். லைட்டாக மாவை போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோதான், மாவு வந்து நல்லபடியாக பிசைஞ்சாச்சு. தவா வச்சாச்சு, அடுப்பும் பற்ற வச்சாச்சு. சூடாகட்டும். அதுக்கப்புறம் சப்பாத்தி திரட்டி போடலாம். சப்பாத்தி திரட்டலாம் இப்போதைக்கு. இது ரெடி பண்ணியாச்சு, திரட்டிக்கலாம். இந்த பக்கம் தாவா சூடாச்சு, திரட்டி காட்டுறேன். சப்பாத்தி திரட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் வருது, பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அது திரட்டி போட்டாச்சு. ரெண்டாவது வந்து இங்கே போட்டுருக்குறேன். ரெடி பண்ணணும், இதுவும் பண்ணணும். ரெண்டாவது ஓகே. இந்த பக்கம் சூடாகுது, இன்னும் சூடாகணும்னு நினைக்கிறேன். சூடாகுது, நல்லபடியாக சப்பாத்தி பார்த்தோம், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது நாங்கள் போட போகிறோம். உப்பி வரலை, என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு போடுறதுனால என்னன்னு தெரில. ரெண்டாவது போட போகிறோம். ரெண்டாவது ஓகே, ரைட். अभी करना, मैं गोली कर रहा हूँ. बोल तमिल में तुम. फ्रेंड्स चपाती செய்கிறோம். ये भाई इधर नहीं है ना, लेट में वीडियो बन रहा है. वीडियो बना दूँ, फायदे हम झाड़ू बना दे वीडियो बना. हो गया? नहीं और बोला, पकड़ा दे वीडियो बना ना यूट्यूब को आ दे दो. अरे माहौल हो गया. टिपो टिप दिया नहीं टिपो. हम சப்பாத்தி திரட்டாச்சு. இந்த பக்கம் சப்பாத்தி பல்ட்டி பண்ணோம். லெஃப்ட் ஹேண்ட் கைடில் வந்து பல்ட்டி பண்ணுறதுன்னு தப்பாக நினச்சிக்காதுங்க. சப்பாத்தி உப்பி வரேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வந்துச்சு வரேன்னு நினைக்கிறல, வந்துச்சு. உப்பி வந்துச்சு பாருங்க. அதுவும் தன்னால் உப்பி வருது. சுக்கா ரொட்டி, தமிழில் சொல்லுவாங்க சுக்கா ரொட்டி. ரெண்டாவது முடிஞ்சிச்சு, சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. தெரியுதா, 2 சப்பாத்தின்னு. மூணாவது திரட்டி போட்டாச்சு. அந்த பையன் தான் எடுத்தார், பக்கத்தில் இருக்கிற பையன் தான். தீஞ்சிரு போது ரெண்டாவது மூணாவது நாலாவது நான் போட்டுக்கிறேன். இல்லைன்னா தீஞ்சிரு போது அந்த பக்கம். இதையும் பார்க்கணும், அதுவும் பார்க்கணும். அதுக்காக தான் இந்த சப்பாத்தியும் லைட்டாக ஊற்றி வந்துருக்குது. எல்லாமே ஒரு மாதிரியாக வருது, என்னன்னு தெரில, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கடைசி சப்பாத்தி. இதை முடிய போகுது சப்பாத்தி இதோட. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது, இது ரெண்டாவது. 3 4 5 6 சப்பாத்தி. 2 சப்பாத்தி நான் பப்பிக்கு, மீதி சப்பாத்தி எனக்கு. பார்ப்போம், பார்க்கலாம் வாங்க வீடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முருங்காய் குழம்பு தான். இப்போ முருங்காய் வெட்டலாம், உருளைக்கிழங்குலாம் போட்டு
கொஞ்சம் ட்ராடாக இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை வேறு. உங்களுக்கும் வேலை செஞ்சு தான் வந்தேன், உங்களுக்கு மிஸ் பண்ண முடியல. அதனால் ஊருக்கு போய் பார்ப்பேன். இப்போ முருங்காயில் வெட்டிட்டு குழம்பு ஆக்கிறத பார்க்கலாம். முருங்காய், ஒரு பூண்டு, ஒரு உருளைக்கிழங்கு, அவ்வளோதான். இது 3 ஐட்டம் தான் செய்ய போகிறேன் குழம்பு. இந்த காயெல்லாம் உரிச்சாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து பொருளாகவே வெட்டிக்கலாம். இன்னும் கழுவலை, அதனால தான் கழுவிட்டு அதுக்கு நல்லபடியாக வெட்டிக்கலாம். கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஃபுல்லாகவே வெட்டிக்கலாம். இப்போதைக்கு காயெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. இதுதான் காய். இது குழம்பு ஆகிட்டு காட்டுறேன். குழம்பு ஆகும்போதே காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குழம்பு வந்து என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறோம் அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குழம்பு மிளகாத்தூள் இது, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம், கரம் மிளகாத்தூள், அப்புறம் இந்த எண்ணெய். அவ்வளோதான். இந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு, அதனால தான் இதை யூஸ் பண்ணுறேன். குழம்பு செய்யும்போது சப்பாத்தி எப்படி செஞ்சோனோ அந்த மாதிரி குழம்பு செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து வானலை வச்சாச்சு. இந்த எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் முருங்கை போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கணும். எண்ணெயில் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முருங்கை போட்டுக்கணும். முருங்கை ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் எப்போவுமே ஃப்ரை பண்ணி தான் செய்வேன். லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, முருங்கைக்காய் வந்து வறுத்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு அப்படியே லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஆகட்டும். உருளைக்கிழங்கு முருங்காய் ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு, தக்காளி போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு செய்ய போகிற குழம்பு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்குது, எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எதுவும் மாற்றலை நான், அது எண்ணெய் தான், வேறு எதாவது நினச்சிக்க போகிறீங்க, அது எண்ணெய் தான். ஓகே, 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இப்போ தட்டி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே தட்டலை, நட்டு போட்டுருக்கிறேன். என்கிட்ட ஸ்டாண்டு இல்லை, ஸ்டாண்டு இருந்ததுன்னா நான் அழகாக நான் வச்சு வீடியோ எடுத்துப்பேன். ஸ்டாண்டு இல்லாததுனால தான் கையில் வச்சுக்கணும் வீடியோ எடுக்கிறேன். இது கஷ்டமாக இருக்கும் அது. இது ஆகட்டும். அப்படியா, தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் ஒரு மசாலா கூட போடலை நான். மசாலா ஆட் பண்ணால் தக்காளி நல்லபடியாக வேகட்டும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன் மசாலாலாம் ஒன்று.
இதுக்கப்புறம் மசாலாலாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள், ரெண்டாவது ஜீரகத்தூள், மூணாவது வெறும் மிளகாத்தூள், லைட்டாக மஞ்சள் தூள். அவ்வளோதான். மசாலாவில் ஆட் பண்ணி வச்சு அப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சது உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய். லைட்டாக கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி ஊற்றலாம். அதான் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்காக தண்ணி ஊற்றிட்டேன். குழம்பு வேகத்து குழம்பு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அளவுக்கு மனம் தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதான், வந்து ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சப்பாத்தியும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.